அந்த இவர் கேட்டாரா வாத்தியார், சாப்பாடு போட முடியாதா? முடியாது. சரி, பணம் கொடுக்க முடியாதா? முடியாது. ஆனால் படிக்கணும். ஆமாம். ஒன்று சரியா, இந்த பிச்சை பாத்திரம் இருக்குல்ல, இது நீ தூக்கிக்கோ. நான் வீடு வீடாக பிச்சை கேட்டே வருவேன். ஏதாவது ஒரு இடத்துல பிச்சை போட்ட உடனே நான் அங்கே திண்ணில் உட்காருவேன். அப்போ நீ என்ன படிச்சுக்கிறியா? சந்தோஷமா அந்த பிச்சை பாத்திரத்தை தோளில் ஏந்தி அவர் பின்னாடியே ஊர் ஊரா போய் படித்து மகாவித்வானாக மாறியவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. கலிகால கம்பன் லட்சம் பாட்டு எழுதினாருங்க. இதை எதில் படிச்சிருக்கு தெரியுமா? கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. டே, பிச்சை எடுத்தால் படுறா, கிடைக்க முடியாத ஒரு விஷயம் கல்வி. இதை படிக்கிறதுக்கு தான் நாம் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். இதே சாமிநாதையர் அவருடைய வீட்டில் திருவள்ளிக்கேணியில் லட்சுமி தியாகராச விலாசம் அவருடைய வீடு பேர். அவருக்கு வேலை வாங்கி கொடுத்த தியாகராஜ செட்டியாருடைய பேரை வச்சிருக்கார். ஒரு நாள் அந்த ஊஞ்சலில் படுத்திருந்தார். 80 வயசு. வந்தவர் ஒருத்தர் வந்து, ஐயா வணக்கம், என்ன அப்படின்னாரா, உங்ககிட்ட ஒரு புத்தகம் வாங்கிட்டு போனேன், நாளை கழிச்சு கொடுக்குறதா சொல்லி மறந்துட்டேன், 1 மாதம் ஆச்சு. கோவம் வந்துருச்சு இருக்கு. என்னையா, அச்சு அதிகம் இல்லாத இந்த காலத்தில் ஒரு புத்தகத்தை நீ 1 மாதம் வச்சுருந்தேன்னா 1000 பேர் படிச்சுக்கலாம் ஐயா, இப்படி செய்யலாமா? சரி பரவாயில்ல, உன் பேர் என்ன? மீனாட்சி சுந்தரம்னாராம். அந்த 80 வயசில் அப்படியே எழுந்திரிச்சு கீழே இறங்கி, எங்கள் ஐயா பேரா? யார்? எங்கள் ஐயா வாத்தியார் ஐயா பேரா? வாங்கி கையெழுத்து போட்டு நீயே வச்சுக்கோ என்று யாரிடம் புத்தகத்தை கொடுத்தாரோ அவர்தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராகிய தேப்போ மீனாட்சி சுந்தரனார். என்றால் படித்தால் உலகத்தில் எத்தனையும் கிடைக்கும். நீ படிச்சுட்டேன்னா உலகம் உனக்கு. எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லா ஊரும் ஊர். அப்புறம் ஏன் தம்பி நீ சாகிற வரைக்கும் படிக்காம இருக்க? யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார். சாகிற வரைக்கும் படி. ப்ரமோஷனுக்காக படிக்காத, சம்பளம் கொடுத்துங்கிறதுக்காக படிக்காத, படி, விடாம படி.